வெல்கம் பேக் டு ரித்திஸ் கேமிங் பிளாசா. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, என் பின்னாடி பாருங்கள், ஆர்ஜேபி இதே தான் என்னோடய லோகாவாக நான் போட்டிருக்கேன் கைஸ். ஸோ மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 2 கன்வே பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எத்தனை தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் கட்ட போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. இது என்னோடய ஜூ, அதனால் இங்கே இருக்கட்டும். ஆல்ரெடி நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். அந்த வீட்டில் நான் வந்து வில்லேஜுக்கு பக்கத்துலேயே தான் நான் வீடை கட்டியிருக்கேன். ஸோ அதனால் தேடும், ஆனால் அது எங்கன்னு எப்போ இருக்க தெரிலன்னா இது கிரியேட்டிவ் வேர்ல்டு தான், சர்வைவல் கிடையாது. இப்போயே சொல்லிடுறேன். இதோ வந்தாச்சு, இதுதான் நம்மளோட வீடு, புது வீடு. இதுதான் நம்மளோட. இப்போது எனக்கு இந்த வீடு பிடிக்கலை, இப்போது அதனால தான் நான் வேறு வீடு கட்டலான்னு பிளான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ அதுக்காக நான் இப்போ பிளேஸ்ன்ற பாருங்கள், பேஸு அவுட்லைன் கட்டணும். ஸோ இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வச்சா கரெக்டாக இருக்குமா? நல்ல இடத்த பார்க்கணுமே. இங்கே ஒரு பெரிய இடத்த மாதிரி போட்டு பக்கத்தில் சரி கைஸ், நம்மளுக்கு இடம் கிடச்சிச்சு. ஐயோ, நான் இந்த பிளாக் வைக்கிறேன், எனக்கு இந்த பிளாக் தேவை கிடையாது. ஓகே, கிராஸ் பிளாக். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு இதை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலே போதும் கைஸ். நம்மளுக்கு ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இது கொஞ்சம் மீடியமான ஒரு இடத்துல வைக்கணும். ஸோ இப்போ நான் அதுக்கு தான் இடத்த தேடின்னு இருக்கேன். இப்போது நம்ம வந்து ஒரு இடத்த கட்டும் சீக்கிரமாக. இது இடத்த நான் காட்டிட்டு உங்களை கூப்பிட்றேன் கைஸ். ஸோ கைஸ், இப்போது வந்து நான் பேஸ் அவுட்லைன் கட்டிட்டேன். இப்போ நான் அது வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், ஃபில் பண்ணிவிட்டு இதுவே ஒரு எபிசோடாக போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இதுக்கு நீங்கள் 3000லாம் வேணாம், 100 லைக் கொடுத்தீங்கன்னா இந்த எபிசோடை நம்ம கண்டினியூ பண்ணலாம். 19 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ் நம்மக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்ன கைஸ், எனக்கும் கஷ்டமாக இருக்குல்ல என்ன, அப்போ தானே எனக்கும் வீடியோ எடுத்து போட ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஐயோ, இந்த ஆடு போட்டே முக்கால்வாசி சாவடிக்கிறானு கைஸ். எலும்பு கொடுத்தாலையா வேறு மேலு கூட்டுருக்கான், என்னான்னு தெரில. அவனுக்கு ஒரு நாள் இருக்குது கச்சேரி, அவருக்கு இருக்கும், கவலையே படாதீங்க. பாருங்க, இதுதான் நம்மளோட பேஸ் அவுட்லைன். குட்டியாக இருக்கலாம், ரொம்பவே குட்டியாக இருக்கலாம், ஆனால் இது கட்டுறவனுக்கு தானே கைஸ் தெரியும் இதோட அருமை. இப்போது என்னால் இப்போ சுத்தமாக முடியல. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். இப்போ நான் அதில் வந்து இப்போ பாதி கட்டி முடிச்சிட்டேன். ஸோ மீதி பாதியை நான் மீதி பாதியை வந்து நான் வந்து கட் பண்ணி தான் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் போட்டுருவேன். ஸோ அப்புறம் பார்ப்போம் கைஸ். நான் சவுண்டு கம்மி பண்ண மறந்துட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, இந்த கிராஸ் பிளாக்கு வைக்கிறதுனால கிசுன்னு சவுண்டு வருது. உங்களுக்கு அதில் ஆடியோ நல்லா இருக்குமா? இது வேறு, இதில் உங்களுக்கு ஆடியோ நல்லா இருக்குமா இல்லை எனக்கு தெரியாது கைஸ். இப்போ நான் வந்து எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும் இது என்ன ஆடியோ நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ வந்துடும். இது எபிசோட் 2 நீங்கள் கன்வே பண்ணிக்கோங்க. இது மாதிரி சீரியஸாக நிறையவே போடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? அப்போ தான் நான் என்னோடய டிபி, அதாவது யூடியூப்போட டிபி நான் மாற்றிட்டேன். இது செக் பண்ணிக்கோங்க. நான் மைண்ட் கிராஃப்டில் தான் எனக்கு பின்னாடி ஒன்று காமிச்சல ஆர்ஜேபின்ட்டு, அதே தான் கைஸ். ஓகே, 4 நிமிஷம் ஆகிடுச்சு இது கட்டுறதுக்கு. அதுதான் நான் என்னோடய டிபியாக வச்சுருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படியே லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு பாருங்கள்.
அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கட்டுறதுக்கே எனக்கு லேட் ஆகிடுச்சு. நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டுறேன். இப்போ இந்த எலும்பு கூட தலையெல்லாம் கோல்டு ஆர்மர் போட்டிருக்கான். நீங்கள் சர்வேவலில் நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் ஆடுறீங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் கோல்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கோல்டு ஒரு 10 அடிக்கு மேலே தாங்காது. வெடுக்குன்னு இதுவாகிடும். அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகேவா? அதனால் கோல்டை யாரும் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என் சாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னா அது உங்களோட விருப்பம்தான். அதனால் நான் சர்வைவலில் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, கோல்டு நான் ஒரு எலும்பு கூட தலையை நான் அடிச்சிருப்பேன். வெடுக்குன்னு அது உடஞ்சிச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஐயோ, இன்னொன்று சொல்லணும். அது என்னன்னா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் சொல்கிறதுக்கு. நான் 4 டைமண்டு கண்டுபிடிச்சேன் கைஸ். ஓகேவா? 4 டைமண்ட் கண்டுபிடிச்சி இத்தனைக்கும் அது வீடியோவில் கூட கேப்சர் ஆகிருக்கு. நான் அதை பார்க்காம விட்ருக்கேன். சரி, நான் எடிட்டிங் பண்ணாமல் பார்த்து தோண்டலான்னு போனால் டைமண்ட் எடுத்துட்டேன். வெற்றிகரமாக டைமண்ட் எடுத்துகிட்டு மேலே வரேன். ரொம்ப கீழே சாவரேன். டீஸ்பான் ஆயிடுச்சு. ஒரே மனசே கஷ்டமாயிடுச்சு கேஸ். ஸோ அதனால தான் இன்வென்ட்டு க்ரியேட்டிவ் இல்லைனா சர்வைவல் சீரீஸும் வந்துடும். க்ரியேட்டிவ் நம்ம அப்புறம் எடுத்தோடனே ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் கைஸ். வெல்கம் டு க்ரியேட்டிவ் எபிசோடு 1. இது நீங்கள் க்ரியேட்டிவ் எபிசோடு 1 வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நார்மல் மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ்லேயே இதுவாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. யுவர் சாய்ஸ் ஒன்லி. எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது கைஸ். வாய் வேறு அப்பப்போ கோளாறுது. ஐயோ, என்னாச்சுன்னு தெரில கைஸ். நான் விடிய காத்தால் எடுக்கிறதுனால இப்படி இருக்கான்னு எனக்கு என்னன்னு தெரில. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா விடிய காத்தால் 6 மணி. எனக்கு தூக்கம் வரலதுனால தான் நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. கைஸ், லைக் போடுங்க கைஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்ல. 19 தான் வச்சுருக்கான். யூடியூப்காரன் வேறு கேட்குறான், அப்போ என்ன இதுக்கு நீ யூடியூப் வச்சுருக்கேன்னு கேட்டான். எனக்கே ஒரே அவமானம். ஆடு இந்த ஆடு வேறு போட்டு தொந்தரவு பண்ணிடுறானுங்க. நான் அதிலேருந்து விட்டேன். யூடியூப்காரனே என்னை கலாய்க்கிறான், எல்லாத்துக்கு 19 சப்ஸ்கிரைப் வச்சுருக்க அப்படின்ட்டு. கோல்டு கேஸ். அதனால தான் நீங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க. நான் அப்படத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்க. இப்போ என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கைஸ் கொஞ்சம் தான் கைஸ் இருக்குது. நான் கூட பெரிய வேலைன்னு நினச்சேன். கொஞ்சம் தான் இருக்குது. நான் உங்களை கட்டிட்டு கூப்பிட்றேன் கைஸ். ஸோ கைஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த பேஸை நான் கட்டியே முடிச்சிட்டேன். இது கட்டுறதுக்கு எனக்கு எவ்வளோ பாடு. எப்பா இப்போ நான் கட்டிட்டேன். இப்போ நான் எந்த இடத்துல இது பண்ணுறது? இவ்வளோ குட்டியாக மறுபடியும் நம்மளுக்கு ஒரு வேட்டை வச்சிச்சு. இந்த சைடுக்காக கட்டலாமா இல்லை இந்த சைடுக்காக கட்டலாமா? இந்த சைடு கட்டினா கொஞ்சம் இடம் ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் இடத்த நான் ஃபில் பண்ண வேண்டியது தான், வேறு வழி இல்லை கைஸ். நான் இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுவே எனக்கு போதும். ஸோ இதுக்கான தேவையான மெட்டீரியலை நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் காங்க்ரீட், ஒயிட் காங்க்ரீட், லைட் காங்க்ரீட், கிரே காங்க்ரீட். ஓகே, அப்புறம் லைட் ப்ளூ கலர் கிளாஸ். அப்புறம் வேறு என்ன? உள் ரெட் கலர் உள். அப்புறமேட்டு ஸ்டெப்ஸ் ஒயிட் கலர். கிளாஸ் இல்லை, கிளாஸ் தேவையில்ல. இப்போ இத்தனை மெட்டீரியல் என்கிட்டே இருக்குது. சரி, இப்போ நான் பேஸ் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல கட்டணும். இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ்.
ரொம்ப ரொம்ப குட்டி. இது பெருத்தணும். பெருசாக்கணும். சரி வாங்க பெருசாக்கிடுவோம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஸோ ஓகே, கீழே போ. எத்தனை பிளாக்? இவ்வளோ பிளாக் போதும் கைஸ் நம்மளுக்கு. ஐயோ, இந்த ஆடு வேறு போட்டு ஒரு வழியாக வந்துச்சு. வெறுப்பாயிடாதீங்க. இந்த ஆடுக்காரங்க அப்படி தான் கைஸ், நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே தொல்லை பண்ணுவானுங்க. மேலே லேயர் மட்டும் வச்சு நாக் அவுட் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மேலே லேயர் மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதனால் மேலே லேயர் மட்டும் அடித்து தும்சம் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணணும். நம்மளுக்கு என்னன்னு தெரியல கைஸ், நேரமே சரியில்லை. ஓடே சரி, நான் அதை மொத்தமாக ஒரு பெரிய இடத்தையே ஆக்கிட்டு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ கைஸ், சாரி காட்ட மறந்துட்டேன். ஸோ இப்படி ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே அப்படியே பார்த்துக்கோங்க. சாரி கைஸ், கொஞ்சம் இடம் விட்டு கட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ போதும். ஓகே, இவ்வளோ போதும் கைஸ், நம்மளுக்கு இப்போதைக்கு இவ்வளோ போதும். அயன்காலம் ரொம்ப அடி வாங்கிட்டானே சார். அயன்காலம் நம்மளுக்கு ஒரு பூவும் 2 அயனும் கொடுத்துருக்கான். நல்ல மனசுக்காரன். இன்னும் கொஞ்சம் பெருசு. ஓகே கைஸ், நம்மளுக்கு இவ்வளோ போதும். அப்புறம் இதுலேருந்து நம்ம கிளாஸ் போட்டுடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஓவல் ஷேப்பில் ஒன்று கட்டணும். 2 3 4. ஓகேவா? 4 இருங்க, இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுறாடி. 1 2 3 4. ஓகே, 4 வந்துச்சா? என்ன கைஸ் இது? என்னடா இது குழப்புது, புரியலையே. 1 சரி இப்போ 1 2 3 4. இப்பயும் இது இல்லையே, இப்பயும் சரியில்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டு இது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ புரியுது. 1 2 3 4 5. இங்கே நம்ம ப்ளூ கலர் கிளாஸு லைன் பை லைனாக அடிக்கிறோம். வாங்க அடிக்கிட்டே போவோம். உங்களை அடிக்க முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். ஸோ கைஸ், நகர்றா. ஸோ இதுதான் நம்மளோட இதுவாக இருக்க போது, பில்லராக இருக்க போது. ஸோ இங்கே ஒரு 2 பிளாக் அளவுக்கு நம்ம வச்சுப்போம் இதை. இது சரியில்லையா? ஓகே, இங்கே வச்சுப்போம். ஒரு 3 பிளாக். ஓகேவா? 3 பிளாக் இங்கே இது பண்ணிக்கோங்க. இந்த இது பார்க்க எனக்கு மாடர்ன் ஹவுஸ் மாதிரியே தெரியலன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, யார் பார்க்க போகிறா? அப்புறமேட்டு இந்த மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் எண்டிங் வரும்போது என்னோடய சீடை நான் தரேன், ப்ளே பண்ணி விளையாடிக்கோங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஜாலியாக இந்த சீடை விளாடுங்க. நிறைய சீடு இருக்கும், அதை கூட சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையாக இருந்தால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பண்ண முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? இது வேறு நைஸ். ஓகே கைஸ், இந்த ஆடு வரலன்னா இப்போ நான் நெட்டை ஆஃப் பண்ணணும். நெட்டை ஆஃப் பண்ணால் இது கட் ஆகிடும். அதுதான் இந்த 2த்துமே நான் நெட்டு ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ 20 நிமிஷம் வீடு தான் இது. ஸோ இதோட நம்ம பாட்டு இதுவே கொஞ்சம் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இது மட்டும் கட்டிட்டு நம்ம விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம இது நீங்கள் சைடில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. உள்ளே நான் அவ்வளோவா இப்போ நான் கட்ட மாட்டேன். உள்ளே நான் கட்டினா தான் இது பண்ணுவேன். ஏன்னா எனக்கு உள்ளே அவ்வளோவா பிடிக்காது. அவுட்டர் இண்டஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு
உள்ளே கட்ட பிடிக்காது. ஸோ நான் அதை மொத்தமாக கட்டிட்டு கூப்பிட்றேன் கைஸ். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாச்சு என்னதுன்னா, நம்ம அவுட்டோர் வந்து ஒரு இதுவாக போட்டுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து உள்ள இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்கும்ல, அதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஓகேவா? அது நீங்கள் கட்டுற வீட்டுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நானும் கட்டிக்கினே இருக்கிறேன். அப்போதுலேருந்து எதுவுமே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம மேலக்கா ஒன்று இது போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இடத்த வேறு பெருசு பண்ணணும் கைஸ். நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப குட்டியாக்கிட்டேன் கைஸ். அதனால தான் நம்மளுக்கு இதுவாகலை. அதனால தான் நம்ம குட்டி படுத்த தேவையில்லை தான். ஆனால் நம்மளுக்கு இப்போ இடம் ரொம்ப பெருசு. இப்போ பெருசு இல்லை, தேவைப்படும் நம்மளுக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் வீடே தேவைப்படும். ஏன்னா அந்த மாதிரி வீடு நீங்கள் சிம்பிளாக குட்டியாக முடிச்சுன்னா கூட முடிச்சுக்கோங்க. தட்ஸ் நாட் மை விஷ். ஓகேவா? ஸோ கைஸ், சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். யூடியூப்காரன் வேறு நான் கல்லாய்க்கிறான். அவன் மூஞ்சால் அடிக்கிற மாதிரி பேசுகிற. நம்ம வந்து நீங்கள் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ஆச்சு எனக்கு தேவை கைஸ். என்னோடய ஃப்ரெண்டு சேனல் பேர் வந்து ஆர்யூ கேமிங் அண்ட் சாங். அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவன் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். அவன் வந்து ஒரு கார் பைத்தியம், நான் ஒரு F1 பைத்தியம். மைன்கிராஃப்ட் சீரீஸை நம்ம முடிச்சுட்டு அதோட நம்ம F1 சீரீஸ்க்கு தான் போக போகிறோம். எனக்கு F1 நான் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஐ லைக் இட் ஸோ மச். F1 தெரியுமா? ஒரு இந்த சைடு நம்ம லைட்டு உள்ளக்கா போடலாமா வெளிக்கா போடலாமா? வெளியில் போட்டால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இதுவாக போட்டுக்கலாம். வெளியிலையும் போடலாம், உள்ளேயும் போடலாம், எங்கேயுமே போடலாம், எல்லாத்துலேயும் போடலாம், ஸ்பேஸில் கூட போகலாம் கைஸ். நான் ஒரு டவுன்லோடு ஒன்று பார்த்தேன் கைஸ். அதுக்குள்ளே போனால் நம்ம வந்து ஸ்பேஸுக்கு வெளில போய்ட்றோம். சாட்டன் அந்த மாதிரி அங்கே போயிட்டு இது பண்ணுறோம். அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு அவ்வளோ தெரியாது. க்ரியேட்டிவில் தான் வரும், நாட் சர்வைவல். நோட் பண்ணிக்கோங்க, க்ரியேட்டிவில் தான் வரும், நாட் சர்வைவல். நல்லா தான் வருது வீடு. சரி, ஓகே, நல்லா வந்தால் போதும். ஓகே, கட்டிட்டு கூப்பிட்றேன். ஓகே, இப்போ நான் ஃபைனலி இதை கட்டி முடிச்சிட்டேன். எங்கடா அது? ஓகே, ஸோ கைஸ், நான் இப்போது ரூஃப் கட்டிகிட்ருக்கேன். இந்த ஒரு பில்டிங்கோட முடிச்சுப்போம். அப்புறமேட்டு அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த இடத்த கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம், இந்த ரூஃப் போடுறதுக்கும் இது நேரம். ஆனால் இந்த பில்டிங் நல்லா வரும் கைஸ், எனக்கு தெரியும், நல்லா தான் வரும். நான் பார்த்துட்டேன். சூப்பராக வரப்போகுது இந்த பில்டிங். பார்த்துக்கினே இருங்க. நம்ம கீழேயும் அந்த இது கிரவுண்டு ஒயிட் கலரில் இருக்குது, கிராஸாக இருக்குது. நம்ம இப்போ அதையுமே பிளாக்காக மாற்றிடும். இப்போ இருட்டாக இருக்க போகுது, சொல்லலை, சரியான இருட்டு கைஸ். இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெட்டுறதுக்கு. சரி, டேவாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். யார் அது முன்னாடி? ஏய் ஆட்டுக்குட்டி நண்பரே, நவுர்றா. ஆட்டுக்குட்டி நவுன்ட்டான். ஓகே, நம்ம டீசெண்டாக ரெட் கார்பெட் போட்டக்கூடாது. என்ன கேஸ் எல்லாம் இந்த மூளை அப்பப்போ வந்துட்டு போகுது. என்ன பண்ணுறது? நம்ம ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இந்த வீட்டை நம்ம கட்டுறோம். கூடிய சீக்கிரத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து இது விளையாடுவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மக்கிட்டே ரெட் கார்பெட் இருக்குது. நான் எடுக்கணும்னு நினச்சேன், நம்மக்கிட்டே இருக்குது. என்ன ஒயிட் கார்பெட்? ஐயோ கடவுளே, பேசாம டிசைனாக வச்சிடலாமா? நல்ல ஐடியாவாக இருக்கே. ஓகே, நம்ம சைடில் ரெட்டாக போட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம டிசைனாக போட்டுடலாம். என்ன சொல்கிறீங்க?
ஓகேவா? இங்கே வந்தாச்சா? ஓகே, இதை இந்த சைடு அப்படியே இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் ரைட், இங்கே இப்படியே நம்ம இது பண்ணிகிட்டே போகலாம். லைட்டு வைக்கணும் கைஸ், ஞாபகப்படுத்துங்க. ஒரு பெரிய லைட்டு ஒன்று தொங்க போடணும். அது அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். என்ன கைஸ் இது? ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வேறு கண்ணு வேறு தெரில. இப்போதைக்கு மட்டும் ஏதோ லைட்டு வைக்கிறேன். கண்ணு சத்தியமாக எதுவுமே தெரில. ஏதோ கிளியராக தெரியுது, அது கூட தெரில. உங்களுக்கு கிளியராக இருக்கும், எனக்கு லைட்டாக டல்லாக இருக்கும். ஏன்னா நான் எடிட்டிங் பண்ணும்போது நான் சரியாக வச்சிருவேன், கவலையே படாதீங்க. ஓகே, இப்போ நம்ம டிசைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஒயிட் கார்பெட், ரெட் கார்பெட், ஓகேவா? சரி, நான் இதை உங்களை கட்டிட்டு கூப்பிட்றேன். கைஸ், இது நல்லாவா இருக்குது? சரி கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து வெளியில் போயிட்டு இதோட இந்த வீடியோவை பேக்கப் பண்ணிடலாம். இந்த வீடு எப்படி இருக்குது? ஓ கைஸ், அட்டகாசமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, தாங்கவே முடியல, பக்காவாக இருக்குது. அப்படி சொன்னால் தானே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். சரி, ஓகேங்களா? ஸோ எங்கே இந்த வீடு? இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். டில் பை ஃப்ரம் ரித்தீஷ், பாய்.